சென்னையில் வந்து கேரளா சாப்பாடு எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பாப்பப் ஆயிருக்கு. அண்ட் செவரல் ஆஃப் தெம் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ கிடைச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த வீடியோ டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ட்ரெயின் லேட். ஆத்தென்டிசிட்டி அப்படிங்கிற இந்த இம்பார்ட்டண்ட்டான கேள்வியை என்னால் பதில் சொல்ல முடியாது. அதனால நான் ஜிதேஷை வந்து இந்த வீடியோக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே லேட்டாக வந்துட்டாரு. தேங்க்யூ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது கல்பாசி மெஸ் அப்படின்ட்டு வலசரவாக்கத்தில். பழைய சோறு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆத்தென்டிசிட்டி எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். வயிறு பசிக்குது. മിഴിയെന്തോ മിണ്ടിയോ മനം വരിവണ്ടായി മൂളിയോ. முதல்ல நம்ம சொன்னது 2 பழங்கஞ்சி. அதில் வெஜிடேரியன் பழங்கஞ்சியோட சைட்ஸாக வந்தது கூட்டு, சம்மந்தி, அச்சார். நான் வெஜிடேரியன் பழங்கஞ்சியோட கருவாடு தொக்கு வந்தது. அதோட சேர்த்து சாப்பிடணுன்ட்டு நம்ம சிக்கன் தொக்கு அண்ட் ப்ரான் தொக்கு சைட்ஸாக ஆர்டர் பண்ணோம். 2 பழங்கஞ்சியும் வந்து டேபிள் மேலே வைக்கும்போது தான் ஒரு கஞ்சியில் எவ்வளோ சாதத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போ சரி, ஒருத்தரால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் கஞ்சியும் சாப்பிட்டு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரித்து சாப்பிட்டோம். தண்ணி ஃபுல்லாக விழுந்துருச்சு, சாதம் விழலை. அதை நான் எடுத்தேன். നനയും മഞ്ഞുമഴ കളിവാക്കിൽ പെയ്തുവോ. ஒயிட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது கஞ்சி ஒயிட் ரைஸ் தான் இருக்கும். மட்டா ரைஸ் கஞ்சினா நார்மல் பழைய கஞ்சியாக இருக்குல்ல, நார்மல் கஞ்சி. ஆத்தென்டிக்காக இருக்கா? சட்டிலாக இருக்கு. பட் டேஸ்ட் இஸ் குட். நாட் வெரி ஆத்தென்டிக் கேரளா கஞ்சி. யூஸ்வலி கேரளா குசின் தொக்குங்கிற கான்செப்ட் இருக்கா? தொக்கு சார் தமிழ் வேர்டு தான். அண்ட் இது தமிழ் ஃபீல் டிஷ்ஷாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணுங்க. இது நம்ம பருப்பு வெக்கன் வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு, ஆனால் இதுவும் எனக்கு தமிழ்நாடு ஸ்டைலில் தான் ஃபீல் ஆகுது. சம்மந்தி வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? சம்மந்தி பக்கா கேரளா ஸ்டைலில். இது என்ன ஊருக்கா தானே சொல்லியிருக்காங்க. பிக்கிள்ஸ் இஸ் ப்ராப்பர் கேரளா. நம்ம மலையாளத்தில் അച്ചാറും ஊறுகாய். അച്ചാറും ചമ്മന്തി കഞ്ഞി மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு കേരള വൈബിൽ இருக்கும். ഇവിടെ നമ്മൾ മെനു എല്ലാമേ സെറ്റ് ചെയ്തിരിക്കുന്നത് കേരള തമിഴ്നാട് മെനു ഡിഷസ് ക്ലബ് ചെയ്തിട്ടാണ് ഉള്ളത്. രണ്ടും കൂടി ക്ലബ് ചെയ്തിട്ടാണ് വരുന്നത്. നമുക്ക് പ്രോപ്പർ കേരള ആണ് നമ്മളെ ഇതെന്ന് പറയാൻ പറ്റില്ല. ഒരുവിധം നമ്മൾ കേരളയിലെ ചെറിയ ചെറിയ ഐറ്റംസ് ഒക്കെ ഇവിടെ കൊണ്ടുവരാനും ഇൻട്രൊഡ്യൂസ് ചെയ്യാനും നമ്മൾ ശ്രമിച്ചിട്ടുണ്ട്. അതേപോലെ തന്നെ ഇവിടെ ഉള്ള ആളുകൾക്കും ഇഷ്ടമുള്ള രീതിയിലും നമ്മൾ പ്രിപ്പയർ ചെയ്തിട്ടുണ്ട്. പല മെനൂസും അങ്ങനെ പ്രിപ്പയർ ചെയ്തിട്ടുണ്ട്. அப்போ கரெக்ட் தான். என்னன்னா இதில் வந்து அந்த கேரளாவோட 100% இல்லை, பட் எங்கெங்கேயும் லைட்டாக அந்த டேஸ்ட் இருக்குது. மேபி அந்த ஆனியன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணதில் அதெல்லாம் இருக்கும். லஞ்சுக்கு நம்ம வந்திருக்கிறது கேரளா கிச்சன் அமிஞ்சிக்கரையில். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லஞ்ச் ஐட்டம்ஸ் பர்டிகுலராக சர்வ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ആലായാൽ തറ വേണം, അടുത്തോരമ്പലം വേണം, ആലിന്നു ചേർന്നൊരു കുളവും വേണം. ஸோ பேசிக்கலி சட்டிச்சோறுன்னு சொன்னீங்கன்னா லைக் சிக்கன் சட்டிச்சோறு இருக்கும், பீஃப் சட்டிச்சோறு இருக்கும். இது வந்து மிக்சட் சட்டிச்சோறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு கேரளா பப்படம் ஒன்று இருக்குது, முட்டை ஆம்லேட், ஒரு ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, மத்தி மீன் நினைக்கிறேன், ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று, ஃப்ரையடாக ஒரு சிக்கன் பீஸ், கொஞ்சம் பீஃப் கிரேவி இருக்குது. இது வந்து வாழைக்காய் போட்டு மெழுக்கு வரட்டின்னு வாங்க கேரளாவில். இது வந்து கேரட்லாம் போட்டுட்டு ஒரு தோரன் வாங்க மலையாளத்தில். அண்ட் அகைன் ரைஸ் இருக்குது. ஸோ என்னோட வெஜ் மீல்ஸில் பேசிக்லி நீங்கள் சொன்ன எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது எக்ஸப்ட் த நான்வெஜ். அதுதானே மெயின் ஸ்பெஷல். அதுதானே. ஏன்னா இதில் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மட்டா ரைஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்தென்டிக்காக கோகோனட் ஆயிலே குக் பண்ணியிருக்காங்க. அந்த கேரளா ஃபீல் வருது, திடீர்னு ஊருக்கு போன ஃபீல் வருது. சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ கிறிஸ்பினஸ் நல்லாவே இருக்குது. பீஃப் நிஜமாகவே நல்லா இருக்குது. இது வந்து கிழி மீன் வரையும் மலையாளத்தில். அப்படி தமிழ் வீடியோ சார். ஆமாம், சங்கரா. அதாவது சங்கரா மீன் கேரளாவில் வந்து கிளி மீன் சொல்லுவாங்க. ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்குது.
நான் வந்து ஐ டென்ட் க்ரோ அப் வித் தீஸ் ஐட்டம்ஸ். ஓகே. சத்யாவில் கிடைக்கிற சிமிலர் ஐட்டம்ஸ் காளான் உருளை நவியல் எக்ஸெட்ரா அதெல்லாமே எங்கள் வீட்லேயும் சமைப்பாங்க. பட் வெங்காயம் இஸ் நாட் வெங்காயம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில். அதனால தோரன் அவுட்டு. மெழுக்குவரட்டி பர்ஃபெக்டாக அம்மா பண்ணுற மாதிரியே இருக்குது. சாம்பார் ஆல்சோ சேம். ரைஸ் எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ் தான் செய்வாங்க. ஓகே. கையே மாட்டி. ஆக்சுவலி இன்னொரு மேட்டர் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அது மறந்துட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணது என்னன்னா, ப்ராப்பர் கேரளா ஒரு சம்மந்தி அதில் இல்லையோ அப்படின்ற மாதிரி. பட் அதர்வைஸ் த ஃபுட் வாஸ் வெரி சூப்பர். எனக்கு கேரளாவில் போய் சாப்பிடுது ஃபீல் வந்தது. ஹோட்டல் கரெக்டாக கேரளா கிச்சன் பேர் வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வேலை பண்ணிட்டு, லஞ்ச் சாப்பிட்டு வேலை பண்ணிட்டு, இப்போ கடைசியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து சாயா அண்ட் கடி அப்படின்னு சொல்லி முகப்பேரில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். சாயா அண்ட் கடி அப்படின்னு சொன்னால் என்ன? சாயா நத்திங் பட் டீ. கடினா வந்து கேரளாவில் ஸ்நாக்ஸை தான் மீன் பண்ணுவாங்க, அதுதான் கடி. அதாவது ஒரு சாயும் ஒரு கடியும் அப்படின்வாங்க. நிஜமாவே கேரளாவில் இருக்க அவ்வளோ மெனூஸும் இதில் இருந்தது. எனக்கு அது பார்த்தோன்னே அப்படியே ஒரு வைபாக இருந்தது. இது வந்து எல்லாரும் பெரிய கேரளா பண்ணுவோம். உப்பியப்பம் இட்ஸ் வெரி ஃபேமஸ். இது ஏலாஞ்சி, இது ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்காக மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அது செம்ம ஃபேமஸ். இது வந்து சுகின், கோழிக்கோடு, மலப்புரம் எல்லா ஏரியாவிலும் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷஸ். இங்கேயுமா? ஆமாம், எங்கேயுமே. எங்கள் வீட்டில் பண்ணுற அப்பம் வந்து இந்த மாதிரி இருக்காது. இந்த தேங்காய் 100% கேரளா. மஞ்சளாக இருக்கும்ல பழம்பொரியோட அதே மாவில். அதே மாவு தான் உள்ள. ஆனால் அந்த சொன்னால பச்சை பயிறு, தேங்காய், சர்க்கரைனா வெல்லம். இங்கே வெல்லம் சொல்லி ஜாக்ரி. சுகின் வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலப்புரம், கோழிக்கோடு, முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வந்து அவங்களோட இஃப்தாரில் இது கண்டிப்பாக இருக்கும். இது நிறைய இடத்துல ஏலாஞ்சின்னு வாங்க கேரளாவில், நிறைய இடத்துல கைப்போலான்னு வாங்க. பனானாவோட கோட்டிங் இதில் இருக்கும் மாவில். உள்ள வந்து கோகோனட்டோட ஸ்கிராப் கோகோனட். நைஸ்னா பர்ஃபெக்ட் இல்லை, பட் அமேசிங். இது வந்து பனானா லீவ்ஸ்லயே ஸ்டீம் பண்ணுவாங்கல்ல? ஆமா, ஸ்டீம் பண்ணுவாங்க. கணேஷ் சதுர்த்தி கொழுக்கட்டை பண்ணுவாங்க. கொழுக்கட்டை, ஆமா, எக்ஸாக்ட்லி. இது கொழுக்கட்டை சேம் ஸ்டஃபிங், ஆனா வேற ஷேப் நினைக்கிறேன். ஷேப் அவ்வளவுதான். ஆனா இது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் காய விட்டா அது கமர்கட் ஆயிடும். ஆமா, எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து நொஸ்டால்ஜியா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க ஆக்சுவலி. பயங்கரமா சாப்பிட்டுட்டோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா சாப்பாடு ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கல்பாசிக்கு போய் பழங்கஞ்சி சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ரெண்டாவது வந்து கேரளா கிச்சனுக்கு போனோம். அங்கே நீங்க சொல்ற கேட்ட மாதிரி பயங்கரமான ஆத்தென்டிசிட்டி பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. மூணாவது வந்து நம்ம சாயா அண்ட் கடி. ஐ திங்க் அந்த பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. டெஃபினெட்லி கெட்ஸ் அ பாயிண்ட். ப்ளஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். எஸ். டேஸ்ட்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சாய் அண்ட் கடி 200%. ப்ரைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது கல்பாசியில் வந்து அவங்க 200% மலையாளி ஃபுட் இல்லை, ரெண்டோட ஒரு பிளெண்டு அப்படின்னு நேராக ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் ரைஸ்க்கு அந்த அவ்வளோ ப்ரான்ஸ் கொடுத்து அதுக்கு தனியாக வாங்கினா ஒரு 70 rupees தான் சொல்கிறது. சென்னையில் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக தான். டெஃபினெட்லி. அண்ட் மூணாவது ஆத்தென்டிசிட்டி. டெஃபினெட்லி கேரளா கிச்சன். ஆல் இன் ஆல் ஜிதேஷுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. அடிக்கடி கூப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதையும் மீறி உங்களுக்கு பெட்டரான கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட் அ ரீசனபிள் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் டெஃபினெட்லி. ப்ளஸ் இந்த 3 ரெஸ்டாரண்ட்ஸை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து நம்மளுக்கு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I'll see you next time. Until then, bye.